தமிழ்நாடு சங்கம், வணிகர் சங்கம், அண்ணாச்சி அவரை பத்தி பேசணும்னா புகழ் பண்ணி எவ்வளவோ பேசிட்டு இருக்கலாம். ஆனா பேச டைம் கிடைக்காதானா? அவனும் அவ்வளவுக்குள்ள அவர் செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுல. அவர் தமிழ்நாட்டுல இருந்து வெளிமாநிலம் பேரே இருக்கு. ஒரு நேரத்துக்கு பீனி வியாபாரி சங்கம் எல்லாம் நம்ம அண்ணாச்சி சேர ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு கட்சிக்காரன் சேர்ந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அண்ணாச்சியை. ஆனா அதே மாதிரி திருநெல்வேலி பிரச்சனை, 2 குழந்தைங்க கொக்கோல சாப்பிட்டு மயக்கம் விழுந்துச்சு, மயக்கம் போயிட்டு விழுந்துச்சாங்க அந்த 2 குழந்தைங்க. உடனே கடைக்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே என்னாச்சு, அண்ணாச்சி மேலதான் அந்த கடைக்காரன் மேலாம் பழி. அவன் தவறான முறையில் ஜூஸ் கொடுத்துட்டான், கொக்கோல சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்ல. ஆனா டேட்டை பார்த்தா டேட்ல ஒண்ணு பரவாயில்ல, கரெக்டா டேட் இருக்குது. அப்புறம் அண்ணாச்சிங்க வந்து பார்த்தாங்க. உடனே அந்த அடுத்த வருஷம் போய் நிக்கிறாங்க திருநெல்வேலி. இந்த மாதிரி தலைவன் யாரும் நாட்டு இருக்க முடியாது. அவரை பார்த்து உடனே கேட்டு யாரு மேல தப்பு, கொக்கோல கம்பெனி அவங்க சீஸ் பண்ணுங்க, கடைக்காரையும் உள்ள வைக்கிறீங்க கேட்டு கோர கொடுத்தாலும் ஒரே ஆளு நம்ம அண்ணாச்சி வெள்ளையாச்சி மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, முன்னால வந்து ஆர்டிஸ்ட் கிளம்பி வந்துச்சு. அப்போ இந்த ரோடு வந்து ஒண்ணு சின்ன ரோடு, சிங்க ரோடு வந்துச்சு பாத்துறீங்க, குண்டு குழியுமா இருக்கும். பனியர் வியாபாரிகள்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது பழத்துல விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி நிறைய வியாபாரி செத்துருக்காங்க. ஆனா அப்போ வந்து நாங்களே வியாபாரி, மதுரை வியாபாரி தாண்ட வச்சிருந்தாங்க, ராஜசேகரன் வச்சிருந்தாங்க, மௌலிங்கரன் வச்சிருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா, உடனே நாங்க என்ன பண்ணோம், உடனே நாங்க மீட்டிங் போட்டு ஆர்டிஸ்ட் கிளம்பி மீட்டிங் போட்டு பேசணும். அப்போ நெப்போலியன் எம்எல்ஏ இருந்தார், அப்போ வில்லியகுந்தோலி எம்எல்ஏ இருந்தார். அப்போ நாங்க உடனே என்ன பண்றோம், அண்ணாச்சி உடனே வர வச்சு நேஷனல் ஹைவே அதிகாரி வர சொன்னாப்ல. வர சொல்லி என்ன பண்ணாங்க, நீங்க ரோடு நீங்க போறீங்களா நாங்க போட்டோமா, இத்தனை வியாபாரிங்க பாதிக்கப்படுறாங்களே, என்ன முடிவு பண்றீங்க, நைட்டு போட. உடனே என்ன பண்ண, நைட்டு மறுநாள் நைட்டு ரோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அண்ணாச்சிக்கு அந்த மதிப்பு மாதிரியா இருந்துச்சு. அண்ணாச்சி மாதிரி ஒரு குரல் கொடுத்து செய்யறாலும் யாரும் நாட்டுல யாரும் கிடையாது. இப்போ அண்ணாச்சி மீண்டும் அந்த அண்ணாச்சி அண்ணாச்சி மாதிரி சவுந்தரராஜன் அதே வழியில மதியம் நடந்து கொண்டிருக்காங்க. நாங்களும் அதே மாதிரி நாங்களும் அண்ணாச்சி நாங்கள் எப்போதும் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம், எப்போதும் அதே வழி நாங்கள் கடைபிடிப்போம். நாங்க நன்றி, பேசுறது நன்றி, விடைபெறுத்து வாழ்க்கை.